கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29 முதல் 32 ஆகிய வசனங்களிலே, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்குறீங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில குடும்பம் வீட்டுள்ள தேவைகளுக்காக புலம்பிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டு பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்கள்ட்ட சொன்னால் புரியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். எனக்கு அப்பா இருக்காரு. அந்த உலகத்தில் வேணா பல சூழ்நிலையில் நான் கஷ்டப்படலாம், என்னை மற்றவங்க வெறுக்கலாம், நிந்திக்கலாம், அவமானப்படுத்தலாம், இனி புறம்பை தள்ளலாம், குடும்பத்தில் 4 பிரச்சனை இருக்கலாம். ஆனா எனக்கு அப்பா இருக்காரு. எப்படின்னே சொல்றீங்க அப்படின்னு கூட சில குடும்பத்தில் கேட்பீங்க. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஒருத்தன் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். எனக்கு தெரியாது. என் கையிலேருந்து ஒரு 13 லட்சமா வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மாந்திரியம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தான். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து மறுபடியும் மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தேன். வருஷம் வருஷம் போய் கண்டினியூவாக போய் மாந்திரியம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த குடும்பம், எந்த நபர் மாந்திரியம் பண்ணினானோ அதே நபர் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். தேவன் நீடிய பொறுமையோடு இருப்பார். ஏன் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்பணுமா? நான் விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், நான் மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், நான் துன்மார்க்கனா வாழ்ந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சுது, பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என் வாழ்க்கையில் நான் தேவ மகிமை இழந்து போயிட்டேன். கர்த்தரை விட்டு தூரமாக போய் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அப்போ கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சிலுவை தியானத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கும் போது நம்முடைய பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்தார், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்தார், நம்முடைய பலவீனத்தை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார். அப்ப நம்ம நல்லா இருக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து ஜீவ பலியானார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவகுமாரன வெளிப்பட்டார், மனுஷகுமாரன வெளிப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். மீண்டும் நம்மளை அழைத்து கொண்டு போக வருவார். இப்போ நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில நான் இன்னும் எங்கேயாவது கர்த்தரை விட்டு நான் தள்ளி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தால், நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது பின்மாற்றம் எங்கேயாவது இருக்கா, அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். நம்ம கையில் ஒரு செல்ஃபோன் இருக்கு. அந்த செல்ஃபோன் நைட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சார்ஜ் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். உடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே அழகாக சார்ஜ் போட்டுருவோம். தூங்கி எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோனை எவ்வளோ தான் பார்த்தாலும் சார்ஜ் இருக்கான்னு சொல்லி முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா வெளியில் போக போகிறோம், சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா, தேவைப்பட்டால் கொஞ்சம் சார்ஜ் போடலாமா. இதை ஏன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா,
இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்துச்சுன்னா நான் பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கேனா? ஏதாவது என் இதயத்துக்குள்ளே ஏதாவது பாவக்கரை, மாம்சக்கரை, ஜென்ம சுபாவம் ஏதாவது உள்ள கிடக்கா? இதை ஒரு மனுஷன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவலில் மாறிடுவாங்க. நமக்கு தேவை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி, தேவனோடு தொடர்பு, இமைப்பொழுதில் மறுரூபமாகணும். அப்போ நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். இப்போ நிறைய குடும்பத்திலே நிறைய கவலைகள் தான் இருக்கு. அந்த கவலைகள் எல்லாமே உலக கவலை. இந்த உலக கவலை அவங்கள நெருக்குது. உலக கவலை அவங்கள வேதனைப்படுத்துது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பிள்ளைகளை குறித்து, பையனை குறித்து, கணவரை குறித்து, மருமகனை குறித்து, மருமகளை குறித்து. வேலை இல்லாமல் இருக்கும், வீடு ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க, சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நினைக்கும் போது நிறைய இதயத்தில் நிறைய பாரமாக இருக்கும். எல்லாத்தையும் தேவனுடைய சமூகத்தில் இறக்கி வச்சிருங்க. அதுக்கப்புறம் கடன் இருக்கும்போது நிறைய தேவையில்லாமல் நிந்தைகள், அவமானங்கள். நான் கடனில் கஷ்டப்படும் போது என்னெல்லாம் சொன்னாங்க, என் குடும்பத்தை என்னெல்லாம் சொன்னாங்க, என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். $1/2 கோடி கடனில் இருந்தேன், $1 $2 இல்லை. அதனால் கடனில் இருக்கும்போது கடன் எப்படி, அதனுடைய தாக்கம் எப்படி, கடன் வாங்கினவனுக்கு அடிமை, அந்த கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் ராத்திரி நேரத்தில் கொஞ்ச நேரம், ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா, நாளைக்கா உட்காந்து கவலைப்படாதீங்க. என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் என்ன தட்டுப்பாடு இருக்குது தேவனுக்கு தெரியும். என்ன குறைவு இருக்குது தேவனுக்கு தெரியும். என் வாழ்க்கையிலாம் நான் இந்த நிமிஷம் வரை உயிரோட இருக்கேன்னா இது எல்லாமே ஆச்சரியம்தான், அதிசயம்தான், அற்புதம் தான். எப்படின்னே அப்படின்னா, 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்தில் வரும்போது எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. எப்படியாவது காலேஜ் படிக்கணும். ஆனால் நான் 11 வயசில் வேலைக்கு போயிட்டேன். அதனால் பைபிள் காலேஜ் படிக்கணும், 12th முடிக்கணும். நான் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் படிக்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படிக்க தேவன் கிருபை செஞ்சார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குது தேவன் பார்ப்பார். நன்மை யோசிக்கிறானா, தீமை யோசிக்கிறானா. நான் பைபிள் படிக்கணும், நான் பைபிள் காலேஜ் படிக்கணும், நான் பைபிள் படிக்கணும், நான் பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதயத்துக்குள்ள ஒரு ஆசை. அது மனுஷனுக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களும் தெரியாது. இதை ஏன் இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும் அது தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்திலே ரொம்ப கவலையோடு, அந்த கவலைலாம் வேண்டாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். தேவன் நமக்கு கடைசி வரை எல்லாம் தருவார். நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் யோசிக்கணும். நான் அப்பாவுக்கு பிரியமானபடி வாழ்கிறேனா, பரமபிதாவுக்கு பிரியமானபடி வாழ்கிறேனா, அவர் அப்பான்னு சொல்லி நான் கூப்பிடுறேன், அவருக்கு பிரியமானபடி நான் வாழ்கிறேனா. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் எதை நாடி தேடுறாங்க அப்படின்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எனக்கு இது வேணும் அது வேணும் சொல்லி உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவானவர், எங்க அப்பாவுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் எங்க அப்பாவுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் நான் பார்த்துருக்கேன். கர்த்தருடைய கிருபையினாலே நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னாலே அதுவே அதிசயம், அதுவே அற்புதம் தான். ராத்திரி படுத்து தூங்குறோம், காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்சு சுகம், பலன், ஆரோக்கியத்தோடு எந்திரிக்கணும் அப்படின்னா தேவன் நமக்கு 24 மணி நேரம் கிருபை தந்தா மட்டும்தான். சொல்றதுக்கோ பெருமை பாராட்டுறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சில குடும்பத்திலலாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள்.
இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, கணவன் மனைவி ஒரு பிரிவினை. அந்த பிரிவினைக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, வீம்பு, வைராக்கியம், எரிச்சல், கசப்பு, பாவம், அக்கிரமம், வீட்டுல சில இடத்துல மாமியார் கொடுமை, சில இடத்துல புருஷன் நிறைய பாவ அடிமையில இருக்காரு, விபச்சார அடிமையில இருக்காரு, போதை அடிமையில இருக்காரு, கஞ்சா பழத்துல இருக்காரு, வீட்டுல கெட்ட வார்த்தை, சந்தேகம், இப்படி நிறைய பாயிண்ட் இருக்கு. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னா அது பின்னாடி நிறைய இருக்கு. விரும்பி திருமணம் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த விருப்பம் போயிருது. கொஞ்ச நாள்லயே கசப்பா வாழ்க்கை மாறிடுது, கசப்பான வாழ்க்கையா மாறிடுது, கசப்பு நிறைஞ்ச வாழ்க்கை. ஏண்டா வாழ்றோம்? இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது. இதெல்லாம் ஏன் ராத்திரி சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் எதுல கஷ்டப்படுது அப்படின்னா, கொஞ்சோண்டு இந்த உலகத்துள்ள காரியத்தை மட்டும் இருதயத்துல போட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. பிள்ளை கல்யாணம் முடியாம இருக்கும், பையனுக்கு கல்யாணம் முடியாம இருக்கும், திருமண வயசு தாண்டிட்டு இருக்கும், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளை இல்லாம இருக்கும். ஒரு மனுஷன்ட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசியாச்சுன்னா போதும், என் வீட்டில் எனக்கு இந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. ஒருவேளை யாராவது இப்படிப்பட்ட சூழலில் இணைந்திருக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்தில் வரும்போது உங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அது அப்படியே தேவன்கிட்ட மட்டும் சொல்லுங்க. தயவு செய்து இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் வேண்டாம், போதும். மனுஷன்ட்ட சொல்லி புலம்புனதெல்லாம் போதும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சாச்சுனாலே இந்த உலகத்துல வெறுக்க வேண்டிய காரியத்தெல்லாம் வெறுத்துருவான். சிலுவை தியானத்துல வெறுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். இந்த கவலையே அவனை போட்டு நெருக்கிடும். நிறைய குடும்பத்துல இப்ப இதுதான் பிரச்சனை. எனக்கு இந்த சாப்பாடு வேணும், இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதிகமா வேணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நான் 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சர்ச்சிலே வேலை பார்த்தேன். காலையில் தேரியட்டில் போய் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் பகலில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பைபிள் காலேஜுக்குள்ளே பாடத்தெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் ராத்திரி உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுட்டு இருப்பேன். கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு ஆன்லைன் மூலியமா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும் அந்த ஆசை, அவருக்காக வாழணும்னு சொல்லி ஒரு ஆசை. எல்லா மனுஷன்ட்டையும் போய் பக்கத்துல போய் பார்த்தா எங்கேயாவது ஒரு குறை இருக்கும். சில குடும்பத்துல தந்திரம் அதிகமா இருக்கு, அதான் சர்ப்பம் போக மாட்டேங்குது. இப்ப ஏன் நிறைய வீட்டுல சர்ப்பம் அலையுது அப்படின்னா, தந்திரம். யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், எப்படி சொத்து சம்பாதிக்கலாம், தந்திரம் மட்டும்தான் உள்ள கிடக்கு. மனைவிட்டு பேசும்போது தந்திரம், அம்மாட்ட பேசும்போது தந்திரம், வாயை திறந்த தந்திரமான பேச்சு, பொய். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா சில வெறுக்க வேண்டிய காரியத்துல வெறுத்து உண்மையா மனம் திரும்பணும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிச்சாச்சுனால சுபாவம்லாம் மாறிடும், ஜென்ம சுபாவம் மாறிடும். ஆசீர்வாதம் வேணும்னா பழைய சுபாவங்கள் மாறணும். சில குடும்பம்லாம் அந்த பழைய ஜென்ம சுபாவத்துல ரொம்ப போட்டு மல்லு கட்டி அதுலயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில விட வேண்டிய காரியத்துல விட்டுறணும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த சகோதரி கூப்பிட்டாங்க, அண்ணே என் குடும்பம் பிரிஞ்சுட்டு, எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது, விரும்பி திருமணம் முடிச்சேன், எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சு கூட அடிச்சுட்டே இருக்காரு, ஒரு ஸ்டேஜில் முடியல, பிரிஞ்சு போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. கண்ணீர் வாழ்க்கையா மாறிட்டு, அம்மா அப்பாவுக்கு தெரியாம துரோகம். சில குடும்பம்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம துரோகம் பண்ணிடுறாங்க. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? தேவனோட ராஜ்யத்தை தேடணுமா? தேவனோட ராஜ்யத்தை தேடுறவங்க இந்த உலகத்துல எது மேலேயுமே ஆசையை வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தது மேலெல்லாம் ஆசை, காரா ஆசை, வீடா ஆசை, எல்லாம் ஆசை. கையில பார்த்தா பணமே இருக்காது. வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு சில லட்சங்கள் வேணும், ஒரு கார் வேணும்னா ஒரு சில லட்சங்கள் வேணும். அதனால எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. என்ன தெரியுமா செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட அதிகமா கொடுக்கப்படும்.
கூட கொடுக்கப்படும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, தேவனை தேடுங்க. என் வாழ்க்கையில் 2015 2016 ஆமாம் 2016 வச்சுடுவோம். நைட் நேரத்தில் உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பேன். பகலில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கு மைல்டாக உட்காந்து பக்கத்தில் டைரி, ஸ்கெட்சு, பைபிள், பழைய பைபிள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு பொறுமையாக உட்காந்து தியானிச்சுட்டு இருப்பேன். நான் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியில், எந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும், இன்னும் எப்படி இருக்கேன், வசனத்தின் மூலிமா ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். அது வரையே பொறுமையாக தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருப்பேன். இதெல்லாம் ஏன் சொல்லித்தர அப்படின்னா, தேவனுடைய சமூகத்திலே நிறைய குடும்பத்திலே காத்திருக்காமல் இருக்கிறாங்க. நைட்டான செல்ஃபோனை தூக்கிட்டு ஒரு மூளைக்கு போயிருந்தாங்க. பெட்ரூம் உள்ளே போய் பார்த்தா குடும்ப ஜெபம் இல்லை, பைபிள் வாசிக்கலை, ஜெபம் பண்ணலை, கையில் பைபிள் எடுக்கலை, ஆனால் செல்ஃபோன் மட்டும் கையில் இருக்கு. தூக்கம் பார்த்தா வரல அப்படிங்கிறாங்க, ஆனால் செல்ஃபோன் பார்த்தா 3 மணி நேரம் சாலிடாக பார்க்குறாங்க. அதனால் நைட் நேரத்தில் தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். செல்ஃபோனை போய் பல மணி நேரம் உட்காந்து தேடினா ஆசீர்வாதம்லாம் கிடைக்காது. என்னென்ன இப்படி சொல்லிட்டீங்க? உள்ளதான் சொல்கிறேன். பல மணி நேரம் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்ணெல்லாம் சோப்பாயிரும். ஒரு பைத்தியக்காரன் பைத்தியம் பிடிச்ச நிலைமையில உட்காந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு பைத்தியக்காரன் வந்து புலம்பிட்டு இருப்பான், தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. பார்த்தா காதில் ஃபோன் வச்சுட்டு யார்ட்டையோ பல மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. நிம்மதியே இல்லை. இப்போ நிறைய குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. ஒரு குடும்பம் குட்டி பரலோகம் மாதிரி இருக்கணும். குட்டி பரலோகம் மாதிரி எப்போ இருக்கும் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் ஆசீர்வாதம் உண்டு. நைட்டு படுத்து தூங்கும்போது என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இயேசு கூட இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்துருவாரு, உங்க இதயத்துக்குள்ள இயேசு வந்துருவாரு. இப்போ ஆன்லைன் மூலியமா அந்த செய்தி கேட்குறீங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சில குடும்பத்தில் டெய்லி பார்ப்பீங்க, தேவன் அருளிய அப்பம்னு அடிச்சே பார்ப்பீங்க. எப்படியாவது இந்த செய்தி கேட்கணும், அவங்களுக்கு மட்டும்தான், அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில கடினமான செய்தியும் வரும், சில ஆசீர்வாதமான செய்தியும் வரும். எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்புகிறோமோ அந்த பகுதி, அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. ஒரு குடும்பத்தில் 31 நாள் தண்ணி அடிச்சுட்டே இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமா? வம்பா போயிடும், குடும்பம் பிரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் டெய்லி தண்ணி அடிக்கிறாலாம் இருக்கு. நல்ல வேலை பார்க்குறாங்க, நல்ல சம்பாத்தியம் வருது, டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் வந்து அந்த போதையில் இருப்பாங்க. கேட்டால் நான் சம்பாதிக்கிறேன் அப்படிமா. இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரனை பார்த்தேன், 3 வருஷம் முன்னூட்டி ஹோமா ஸ்டேஜில் ஒரு 20 நாள் இருந்தாராம். அப்போ எதுக்காக அப்படி சொல்லி கேட்டேன். நல்ல தண்ணி அடிப்பேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, 20 நாள் ஹோமா ஸ்டேஜில் இருந்தேன் அப்படின்னாரு. சரி, 3 வருஷம் கழிச்சு சரியாயிட்டு ஹோமா ஸ்டேஜில் வெளியில் வந்தீங்களா, அதுக்கப்புறம் உடனே தண்ணி அடிக்க விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். மறுபடியும் 1 வருஷம் நான் தண்ணி அடித்தேன் அப்படின்னாரு. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ நான் தண்ணி அடிக்கல, ஆனால் சிகரெட்டு, பீடி இதெல்லாம் நான் இன்னும் என்கிட்ட இருக்கு அப்படின்னாங்க. ஆக மொத்தம் வயசு பார்த்தா ஒரு 50-55 வயசு இருக்கும். சின்ன வயசுல பழகின பழக்கம் இன்னும் தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹோமா ஸ்டேஜ் போயிட்டு வெளியில வந்தா கூட விடல. தேவனை தேடுற பழக்கமே இல்லை சில குடும்பத்துல. அதனாலதான் வீட்டுக்குள்ள தட்டுப்பாடு, புலம்பல், கண்ணீர், வாழ்க்கை நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, அண்ணா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். நான் 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 2026. நான்லாம் வந்து சின்ன வயசுலலாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, இஷ்டம் போல நான் பேசாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன், அவ்வளோதான். அதுவும் விக்கிரத்துக்கு மாந்திரியத்தெல்லாம் பணம் கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கவும் தெரியுது,
பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்த இரவு நேரத்திலே நம்ம இருதயம் தேவனோடு கனெக்டிங்கில் இருக்கா? உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? அதை செக் பண்ணி பார்த்தாலே போதும். பயப்படாத சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஒரு மனுஷன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இயேசுக்கு சொல்கிறார், பயப்படாத சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பரலோகத்தையே கொடுக்க நமக்கு பிரியமா இருக்காரா? அப்ப அந்த பூமிக்குள்ள எல்லாம் தருவார தரமாட்டாரா? நம்ம அந்த மெத்தட்ல யோசித்து பார்ப்போமே. பயப்படாத சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, பரலோ ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். பரலோ ராஜ்யத்தையே கொடுக்க உங்களுக்கு பிதா பிரியமா இருக்கிறார் அப்படின்னா, இந்த பூமியில உள்ள நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகள், குடும்ப தேவைகள், அதை தருவாரா தரமாட்டாரா? அதுக்குத்தான் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்டிப்பா கொடுக்கப்படும். நான் இரவு நேரத்தில் சின்ன ஜோமணி முடிக்க போறேன். ஏன்னா சில குடும்பத்தில் புலம்பிட்டே இருக்கிறாங்க. அந்த புலம்புலேருந்து வெளியில வாங்க, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எந்த காரியத்திலே புலம்பிட்டு இருக்கிறோமோ அந்த புலம்பல்லேருந்து எங்களை வெளியில கொண்டு வாங்கப்பா. இந்த இரவு நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான இரவு நேரமா இருக்கணும்ப்பா. நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க, குறைகளும் தான் மன்னிச்சிருங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருங்க. சில குடும்பத்தில் வாழ்க்கையில முழுவதும் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. அந்த கண்ணீரை மாற்றுங்கப்பா. கண்ணீரை தொடங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிங்க, எல்லா பாவத்தையும் மன்னிங்க. மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நைட் நேரத்துல நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். வெளிநாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைங்க. எந்தெந்த தேசத்துக்குள்ளே நைட் நேரத்தில் புலம்பிட்டு இருக்கிறாங்களோ இந்த புலம்புல ஆனந்த கழிப்ப மாட்டுங்க. தேசத்துக்குள்ள யுத்தம் இருக்குப்பா, அந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்க, போரை நிப்பாட்டுங்க. எக்ஸாம் எழுதுன எல்லா பிள்ளைகளும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிங்க. எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டுங்க, அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. கற்பத்தின் யோசிக்கிறோம், கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிற கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இரவு நேரத்தை இன்பமான தூக்கம் தந்து அதிகாலையில் எழுப்பிவிடுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, தேவனர்லையப்பா, மினிஷன்ல கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்துகிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டிய ஜீவபஸ்ல எழுப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்களோ அந்த வேதனை நீக்கி ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்தில் கடன்ல கஷ்டப்படுறோம், அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட் நேரத்தில் பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்க. குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ள வாங்க, எங்கள் இருதயத்துக்குள்ள வாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் வேலடைங்க. உங்களுடைய ரத்த கோட்டைகளை வேலடைங்க. உங்களுடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்னோட ஆவியை உங்களுடைய பாதங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நைட் நேரத்தில் எல்லா நாச மோசங்களை விலக்கி பாதுகாத்துருங்க. துதிகன மகிமை எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.